ஆச்சரியத்துடன் அந்த கல் எங்கும் இல்லை என்று கூறினார்கள். மருத்துவம் செய்ய முடியாததை என் தேவனாகிய கர்த்தர் இலவசமாய் ஒரு செலவும் இல்லாமல் எனக்காக செய்து முடித்தார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. சொல்லுங்க பார்க்கலாம். 3 விசை. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தையை நாம் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதத்திலே 28வது சங்கீதம் 1வது வசனம் முதல் நம்ம வாசிக்க போகிறோம். 28வது சங்கீதம், ஆமென், 1வது வசனம் முதல் வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாம். என் கன்மலை ஆகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதே. நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். 1வது 2வது வசனத்தை. என் கன்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேராக கை எடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 1வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை ஒரு ஜெபமாக ஆண்டவருடைய சமூகத்திலே செய்கிறார். என்ன செய்யறாருன்னா, ஆண்டவரே நான் கூப்பிடுறேன், நான் சத்தம் போட்டு கூப்பிடுறேன், ஆனா நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் செத்து போகிறதற்கு சமானம், நான் குளிக்கு போகிறதற்கு சமானம். நீங்க பேசிதான் ஆகணும், நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும், நீங்க அமைதியா இருக்க முடியாது அப்படின்னு இந்த இடத்துல சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். அப்போ இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தி, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைய நேரங்களிலே கர்த்தர் அமைதியாய் இருக்கிறார். கர்த்தர் அமைதியாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிள்ளைகள் வைத்திருக்கிற தகப்பனாரா இருக்கலாம், தாயாரா இருக்கலாம். சில விஷயத்தை எல்லாரும் சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த அப்பா அமைதியா இருப்பார், அம்மா அமைதியா இருப்பாங்க. அமைதியா இருக்கிறாங்க அப்படின்றதற்காக இவங்க ஒருவேளை அதை செய்ய முடியலையோ, இவங்களால செய்ய முடியாதோ அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. அவர்களுக்கு அந்த காரியத்தை செய்ய முடியும். ஆனா அவங்க அமைதியா இருப்பதற்கு கண்டிப்பாக ஒரு நோக்கம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அமைதியா இருக்கலாம். உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவரை அமைதியா இருக்கலாம். உங்களுடைய கூக்குரலுக்கு ஆண்டவரை அமைதியா இருக்கலாம். ஆண்டவரே நீர் அமைதியா இருக்கிறீரே, நீர் எந்த பதிலும் உம்மிடத்திலிருந்து வரலையே, எத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்றேன், எத்தனை நாட்களாக நான் ஜெபம் பண்றேன், ஆனா எனக்கு ஒன்று கண்டிப்பாக தெரியும், ஆண்டவர் ஒரு காரியத்திலே கர்த்தர் அமைதியாய் இருப்பாரானால் அதுல நிச்சயமாய் தீமை இருக்காது. அவருடைய அமைதி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய விடுதலையை உண்டாக்கும் என்கிறதிலே சந்தேகமே இல்லை. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே, அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொஞ்ச நேரம் ஆண்டவர் அமைதியா இருந்தார். நான் நம்புகிறேன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அமைதியா இருக்கலாம். சில வருடங்களாக ஆண்டவர் அமைதியா இருக்கலாம், சில மாதங்களாக ஆண்டவர் அமைதியா இருக்கலாம். ஆனால் என்றும் ஆண்டவர் அமைதியா இருப்பது இல்லை.
ரொம்ப நாள் ஆண்டவர் அமைதியா இருப்பது இல்லை. அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது ஆண்டவர் எழும்பி நின்று நமக்காக யுத்தம் பண்ணி, உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணி, உங்களுக்காக எனக்காக அந்த காரியத்தை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி, அமைதியாய் இருக்கிற தேவன் சீக்கிரமாய் நமக்காய் நியாயம் செய்கிறவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, கிட்டத்தட்ட ஆண்டவர் 400 ஆண்டுகள் கர்த்தர் அமைதியாய் இருந்தார். அவர்கள் பல ஜெனரேஷன், ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸும் எப்படியாவது அந்த இடத்தை விட்டு வெளியே வரணும், அவ்வளவு கொடுமையை அனுபவித்தார்கள். ஆண்டவர் ஆனா அமைதியா இருந்தார். ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள், ஆண்டவர் அமைதியா இருந்தார். ஜனங்கள் கண்ணீரோடு தன்னுடைய பிள்ளைகளை பறிகொடுத்தார்கள். கர்த்தர் அந்த இடத்துல அமைதியா இருந்தார். ரொம்ப ஆண்டுகள் அமைதியா இருந்தார். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் தன்னுடைய அமைதியை விட்டு வெளியே கர்த்தர் 10 வாதைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் இருந்த அந்த எகிப்தினுடைய முழு காரியத்தையும் கர்த்தர் தகர்த்து எறிந்தார். நான் நம்புகிறேன் உங்க வாழ்க்கையில இதுவரையிலும் அமைதியாய் ஆண்டவர் இருந்திருந்தாலும் இன்னும் ரொம்ப காலம் ஆண்டவர் அமைதியாய் இருக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழும்பி நின்றது போல உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் எழும்பி நிற்பார். கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல காணப்படும். ஆண்டவருடைய அற்புதம் அந்த இடத்துல கடந்து வரும். ஆமென். கர்த்தர் துரிதமாய் எழும்பி நின்று இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க பண்ணது உண்மையானால் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு வல்லவர். இயேசு அமைதியா இருக்க மாட்டார். ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டார். உங்கள் விஷயத்திலே ஆண்டவர் எழும்பி நிற்பார். உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே ஆண்டவர் எழும்பி நிற்பார். உங்களுடைய காரியங்களிலே ஆண்டவர் இனி தங்களுடைய தீவிரமான காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது வேதத்துல ஆண்டவர் அமைதியாய் இருந்த 3 விதமான சூழ்நிலைகளை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். வேதத்துல கர்த்தர் ஒரு இடத்துல கர்த்தர் அமைதியா இருக்கிறார். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்திலே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம், ஸ்தோத்திரம், நீங்கள் 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்திலே ஸ்தோத்திரம், ஆதியாகமத்திலே 22ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படியாக தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொப்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஒரு அமைதியை குறித்து நம்ம வாசிக்கலாம். ஆபிரகாமை குறித்து நமக்கு தெரியும். ஆண்டவர் அவனுடைய 100வது வயதிலே ஆண்டவருக்கு அவர் ஒரு குழந்தையை கர்த்தர் தந்தார். அந்த குழந்தையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ஏக சுதன் நேச புத்திரனான அந்த மனுஷன் 100வது வயதிலே தன்னுடைய குழந்தைய ஆண்டவர் தந்ததுனால தன்னுடைய எல்லா அன்பையும் தன்னுடைய எல்லா பாசத்தையும் அந்த பிள்ளை மேல ஆபிரகாம் அப்படியே கொட்டிட்டாரு.
தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரே சந்தோஷம் ஆபிரகாமுக்கு அந்த ஈசாக்கு என்கிற பிள்ளை தான். சந்தோஷம், எல்லா ஆசீர்வாதம் எல்லாமே அது ஒண்ணுதான். அப்போ அவரையே யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ நேசிக்கிற அந்த பிள்ளையை மோரியா மலை என்கிற அந்த மலையில போய் பலி செலுத்து அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ அதுக்கப்புறம் ஒரு பெரிய சூழ்நிலை நடக்கிறது. தன்னுடைய மகனை அவர் அழைத்து கொண்டு வருகிறார். அதுவும் தன்னுடைய தாயாருக்கு தெரியாம தான் அழைச்சிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வேலைக்காரன். ஆனா இடையில அந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அப்பா இந்த மாதிரி நமக்கு கட்டைகள் இருக்கிறது, விறகு இருக்கு, தீவெட்டி இருக்குது, ஆனா ஆட்டுக்குட்டி இல்லையே அப்படின்னு சொல்லும் போது தன்னுடைய பிள்ளைய தான் அவர் கூட்டிட்டு வந்தாரு. அப்ப தன்னுடைய மனசு வலிக்குது. தன்னுடைய பிள்ளையை இன்னும் கொஞ்ச நேரத்துல கொண்டு போய் பலி செலுத்த போறாரு. அப்போ அந்த மலையினுடைய அடிவாரத்துல வந்தாரு. சரி, இப்போ ஆண்டவர் சரிப்பா நீ கிளம்பிட்ட, உன்னை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லல. அதுக்கு பிறகு அங்கிருந்து திருப்பி இவரும் தன்னுடைய மகனும் மலையின் மேல் ஏறி போகிறார்கள். கர்த்தர் அப்பொழுதும் அமைதியா இருக்கிறாரு. பலிபீடத்தை கற்ற வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. அந்த பிள்ளைய அந்த படுத்து பிள்ளைய கற்ற வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருந்தாரு. எப்ப ஆண்டவர் சத்தம் போடுறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கத்தியை எடுத்து ஓங்கி இப்ப தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்துவதற்காய், கொல்லுகிறதற்காய் அவர் ஆயத்தப்படும் போது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, அவனுக்கு எந்த சேதமும் நீ வருவிக்காத. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நம்புறேன். எப்படி நம்புறேன்னா, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கடைசி நேரத்திலே அப்படியே அந்த குழந்தைய, அந்த பிள்ளைய பலி செலுத்த போகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய அமைதியில் இருந்து அவர் வெளியே வருகிறார். நான் நம்புறேன் கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு அமைதியா இருக்கிறது போல தான் தோணும். இப்ப எழும்பாத ஆண்டவர், இப்ப பேசாத ஆண்டவர் எப்ப பேச போறாரு அப்படின்னு உங்களுடைய கண்களுக்கு தோன்றும். ஆனா நான் நம்புகிறேன், கடைசி நேரத்தில் நமக்கு அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமை படுத்துவாய். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ ஆபிரகாமை ஆண்டவர் எதற்காக ஆண்டவர் அமைதியா இருந்தார் அப்படின்னு சொன்னா, அவனை கடைசி வரைக்கும் ஆண்டவர் சோதித்து எப்படி நம்புறார் அப்படின்னு சொன்னா, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறாரு, ஏன் கர்த்தர் மௌனமா இருக்கிறார்னா, நான் நம்புறேன் ஆபிரகாமை போல நம்மை முழுவதும் நம்ம ஒப்பு கொடுக்கிற வரைக்கும், அப்படின்னா என்னுடையது இல்லை, இந்த பொருள் என்னுடையது இல்லை, இந்த பலன் என்னுடையது இல்லை, இந்த திறமை என்னுடையது இல்லை, இந்த புகழ்ச்சி என்னுடையது இல்லை, என்னால உண்டாக்கப்பட்டது அல்ல என்று சொல்லி முழுக்க அவருடைய சமூகத்திலே நம்ம விழுகிற வரைக்கும் சில நேரத்தில் கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அமைதியா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க இருக்கும்போது ஆண்டவர் அமைதியா இருக்கிறத பார்த்து ரிட்டன் வந்துடாதீங்க, பின்னாடி போயிடாதீங்க. ஆண்டவரே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நீ எழும்பவே இல்லையேன்னு சொல்லிட்டு உங்க மனசுல எந்த தாங்கலும் வேண்டாம். நான் நம்புறேன் சில நேரத்திலே ஆண்டவர் என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியா இருப்பதற்கு காரணம், நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை சோதித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை சோதிச்சுட்டு இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீர் என்னை சோதித்தாலும் என்னை பொன்னாக விளங்க பண்ணுகிறவர். கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே
ஆண்டவரே கடைசி வரைக்கும் நீர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நான் நிச்சயமா அமைதியா இருப்பேன். ஆண்டவரே, நான் உங்க கைக்குள்ள நான் அடங்கி இருப்பேன். நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, நீர் உம்முடைய அமைதியை விட்டு திரும்புகிற வரைக்கும் ஆண்டவரே என்னிடத்துல என்ன ஒப்பு கொடுக்கணுமோ, என்னிடத்துல என்ன தாழ்த்தணுமோ, ஆண்டவரே நான் என்ன ஒப்பு கொடுத்துட்டே இருப்பேன். அது வரைக்கும் நீர் எனக்கு அமைதியா இருக்கிறீர் என்று எனக்கு தெரியும். ஆண்டவரே, எந்த நிலைமை வந்தாலும் கடைசி வரைக்கும் உம்மை விட்டு பிரிவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் உங்களை தாழ்த்துவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் ஆண்டவரை நீங்க நம்புறதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படுகிறத கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய கடைசி அர்ப்பணிப்பு வரையிலையும் ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா கர்த்தர் கவனிக்கிறார். ஆண்டவர் கவனிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒன்று ரொம்ப ஞாபகம் வைக்கணும். தேவனுடைய அமைதி எது வரைக்கும் போகும் தெரியுமா? ஆண்டவருடைய அமைதி எது வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களை முழுக்க முழுக்க சரண்டர் பண்ணுகிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த அமைதி சில நேரத்தில் திரும்பவே திரும்பாது. கடைசி நேரம் வரைக்கும் ஒரு மகளை திருமணம் பண்ணி கொடுத்தார் ஒரு தகப்பனார். ஒரு மிகப்பெரிய வசதி உள்ளவர், பெரிய கோடீஸ்வரர், பெரிய பலம், அரசியல் பலம் உள்ள ஒரு மனுஷன் அவர். அப்போ தன்னுடைய பிள்ளைக்கு சண்டை போட்டு அந்த பிள்ளை வீட்டில் வந்தாச்சு. அப்போ வீட்டில் வரும்போது இவர் என்னென்னமோ முயற்சி எடுத்தார், எவ்வளவோ ஜெபம் பண்ணினார், எத்தனை பேரையோ கூப்பிட்டு பேசினார். ஆனால் கூட அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை வரல. அந்த கணவனும் அந்த பிள்ளையும் ஒன்று சேரவே இல்லை. அப்போ ஒரு காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ அவர் உடனே நினைச்சாராமா, இப்படி ஒருவேளை பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா என் மருமகனை நானே கொன்றுவேன், நான் ஆள் வச்சு அடிச்சு கொன்றுவேன், இல்லைன்னா நான் அவனை நேருக்கு நேரு போய் கத்தி எடுத்து வெட்டிடுவேன், அவனை பழி வாங்காம விட மாட்டேன். இப்படி நிறைய அவருக்குள்ள அந்த பழி வாங்குற எண்ணம் ஓடிட்டே இருந்துச்சாமா. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் பேசினாராமா, நான் அமைதியா இருக்கிறது எதுக்கு தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற இந்த அர்ப்பணிப்பு முழுக்க முழுக்க நான் ஒன்றும் இல்லைன்னு நீ என்னைக்கு அர்ப்பணிக்கிறையோ அன்னைக்கு நான் உனக்கு இரக்கம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாராமா. அன்றையிலிருந்து எல்லாத்தையும் அவர் தள்ளி வச்சிட்டாரு. அவருக்கு இருக்கிற அந்த கத்தி, அவர் வச்சிருந்தது எல்லாத்தையும் தூர வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல அர்ப்பணிச்சார். என்னுடைய குறைகளை மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே, நான் என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் எதுவும் செய்ய முடியாது, என் பிள்ளைய நான் வளர்த்துறது மட்டும்தான் என்னால முடியும், மற்றது நீங்க தான் செய்ய முடியும். ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எந்த மருமகன் அந்த பொண்ணு வேண்டான்னு சொன்னாரோ அந்த மருமகன் இல்ல நான் திரும்பவும் சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லி அந்த குடும்பம் இன்றைக்கு ஒன்றாக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்துல நேருக்கு நேர் பேசுகிறார். கர்த்தர் நேரடியாய் வாக்கு கொடுக்கிறார். நான் அமைதியாய் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு, உங்களை முற்றிலுமாய் கீழ்ப்படிவதற்கு நேராய் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படுகிற வரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருப்பார். ஆனா நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா அவருடைய அமைதியை விட்டு ஆண்டவர் மனம் மாறுவார். கர்த்தர் மனம் இறங்குவார். அவருடைய அமைதி கலைக்கப்படும். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நீ இப்பொழுது கீழ்ப்படிந்தவன், எனக்கு நீ கீழ்ப்படுகிறான். உன் பிள்ளையை விட என்ன முக்கியத்துவப்படுத்துறப்பா, உன் குடும்பத்தை விட நீ என்ன முக்கியத்துவப்படுத்துறப்பா, உனக்கு இருக்கிற எல்லாவற்றை விட நீ என்ன முக்கியத்துவப்படுத்துறேன்னு நான் இப்போ அறிஞ்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சில வேளைகளில் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் சோதிச்சுட்டே இருப்பாரு. சோதிக்கிற நீங்க கேட்டுட்டே வந்திருக்கலாம், ஆண்டவரே ஏன் அமைதியா இருக்கிறீங்க, ஏன் அமைதியா இருக்கிறீங்க? கர்த்தர் சொல்கிறார், முழுமையாய் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவர் அமைதியா இருக்கிறவர். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி, என்னுடைய முழுமையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய முழுமையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இனி கொஞ்சம் பலன் கூட என்னிடத்திலே செயல்படாது, இனி கொஞ்சம் ஞானம் கூட என்னிடத்திலே செயல்படாது ஆண்டவரே. எல்லாம் செய்கிறவர் நீர் ஆண்டவரே. என்னுடைய பலத்தினால் அல்ல, உம்முடைய பலத்தினால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க அப்பா,
நான் கீழ்ப்படிவேன், நான் கீழ்ப்படிவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன். என்ன நீங்க தான் ஆண்டவரே நம்பணும். ஆண்டவரே ஆபிரகாமை பார்த்து இப்பொழுது நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் என்று அறிந்து கொண்டது. அந்த கத்தியை தூக்கும் போது ஒரு சத்தம் வருமானால் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கடந்து வரட்டும், சத்தம் கடந்து வரட்டும். அப்பா, உம்முடைய மௌனத்தை விட்டு, உம்முடைய அமைதியை விட்டு நீர் வெளியே வருவீராக. நீர் பேச ஆரம்பிங்க அப்பா. அந்த பிள்ளையை பார்த்து பேச ஆரம்பிங்க ஆண்டவரே. அந்த மகனுடைய வாழ்க்கையை பார்த்து பேச ஆரம்பிங்க ஆண்டவரே. ஹalleluya. நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே. பாடுவோம். நான் கீழ்ப்படிவே, இன்றே செயல்படுவே, இனி வாழ்ந்து காட்டுவே. என்ன நம்புங்கப்பா, சொல்லுவோம். இனி வாழ்ந்து காட்டுவே. என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. ஐயமாலதடி என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா? கண்மலையில் தீர்க்கன் எலியாவுக்கு வல்லமை தரவில்லையா? காளஞ்சியத்தில் வந்த கீதியோனுக்கு வார்த்தையும் தரவில்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு பதில் ஒன்றுமே இல்லை. இப்ப சொல்லுவோம். என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே. என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே. என்ன நம்புங்கப்பா. ஹalleluya. ஆண்டவருடைய அமைதி எப்போ ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார் அப்படின்னு சொன்னா 100%, 100% ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் சில நேரத்தில் ஆண்டவர் எப்படி இருப்பாருன்னு சொன்னா, கர்த்தர் அமைதியாவே இருப்பார், அமைதியாவே இருப்பார். நீங்க செக் பண்ணி பாருங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அமைதியா இருப்பதற்கு உங்க வாழ்க்கையில எது தடையா இருக்குது, எது தடையா இருக்குது, எதுல நீங்க இன்னும் இறங்காம இருக்கிறீங்க, எதுல நீங்க இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறீங்க, எதுல நீங்க இன்னும் ஒப்பு கொடுக்காம இருக்கிறீங்க. இந்த ஆபிரகாம் நினைச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா பாதி வழியில விட்டுட்டு போயிருக்கலாம். வேண்டாம், இப்படியுமா ஆண்டவரை இதுவரைக்கும் நீங்க என்ன புரிஞ்சுக்கலையா? நான் பாருங்க, மனைவிக்கு தெரியாம பாருங்க பிள்ளைய கூட்டிட்டு வர்றேன், இப்ப நீங்க பேசக்கூடாதா ஆண்டவரே? சரி, அதுவும் பரவாயில்ல. வழியில இருக்கும்போது இந்த பிள்ளை கேக்குது இல்ல, அப்ப பேசக்கூடாதா ஆண்டவரே? நான் மலையினுடைய அடிவாரம் வரைக்கும் வந்திருக்கேன்ல, இப்ப நீங்க என்ன நம்பலையா ஆண்டவரே? இப்ப நம்மள பாருங்க, நம்முடைய பிள்ளைகள் கூட சில நேரத்துல இந்த நம்பல அப்படின்னு இருக்காங்க பாருங்க. இந்த ஒரு சூழ்நிலை அவர்களால கரெக்டா கையாளவே முடியாது. நம்மளை நம்பல அப்படின்றது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க நீங்க இந்த மாதிரி சிவானந்த காலனி வரைக்கும் வரீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. ஆமா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன். நீங்க கிளம்பிட்டீங்க, பாதி வெளி வரைக்கும் போயிட்டீங்க, ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இன்னும் நீங்க கிளம்பலையா? உடனே என்ன நான் கிளம்பி வந்துட்டேன், இல்ல பாதியோட இல்ல, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப நான் என்ன நம்புறேன்னா, இந்த ஆபிரகாம் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு, பிள்ளையினுடைய வார்த்தையை கூட ஒரு பெரிய விஷயமா எடுக்காம வந்துட்டாரு, இப்ப மலையினுடைய அடிவாரத்துல வந்துட்டாரு. ஆனா ஆண்டவர் அமைதி 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 அமைதி. எது வரைக்கும் ஆண்டவர் அமைதி அப்படின்னு சொன்னா, கையில கத்திய தூக்குற வரைக்கும் ஆண்டவர், கத்திய தூக்குற வரைக்கும் மட்டும் கிடையாது, எப்படி ஓங்கி தன்னுடைய கையை எடுத்து அப்படியே அந்த பிள்ளைய பலி செலுத்துக்க போகிற வரைக்கும் ஆண்டவர் என்னவா இருக்காருன்னா அமைதியா இருக்கிறாரு. காரணம் என்னன்னா, இப்ப சொல்றாரு, நீ கீழ்ப்படுகிறவன் என்று, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிஞ்சிருக்கிறேன்ப்பா. யாரையோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு.
யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு, சிஸ்டர் ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு, பிரதர் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. எங்கேயோ 1%, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க இன்னும் ஆண்டவருக்கு ஒப்புரவாகாம இருக்கிறீங்க, இன்னும் ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறீங்க, இன்னும் அந்த காரியத்துல நீங்க விட்டு கொடுக்காம இருக்கிறீங்க, இன்னும் அந்த இடத்துல நான் தான் அப்படின்னு நிக்கிறீங்க, இன்னும் அந்த இடத்துல எனக்கு எனக்கு அப்படின்னு நீங்க நிறைய பேர் நிக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்த ஒரு இடத்துல கீழ்ப்படுகிற வரைக்கும் இந்த காரியத்துல ஆண்டவர் அமைதியை விட்டு திரும்பவே முடியாது. ஆனா 100% நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதற்கு பிறகு ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் என்னவா இருக்க மாட்டாருன்னா கர்த்தர் அமைதியா இருக்கவே மாட்டார். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்களை ஆண்டவர் நடத்துகிற பாதை உங்களுக்கு தெரியும், எந்த இடத்துல நீங்க ஒப்பு கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி உன்னுடைய வாழ்க்கையில இதை மட்டும் நீ பிடிச்சு வச்சிருக்கலாம், இந்த ஒரு சின்ன காரியத்தை மட்டும் பிடிச்சு வச்சிருக்கலாம். ஆண்டவரே இதை மட்டும் எனக்கு விட்டு தாருங்க, நான் தான் 90% நான் உண்மையா இருக்கேன்ல, இது எல்லாத்துலயும் உண்மையா இருக்கேன்ல, இந்த இடத்துல நான் இறங்கி போக முடியாது. எப்படி ஆண்டவரே நான் இறங்கி போக முடியும்? எப்படி ஆண்டவரே நான் தாழ்ந்து போக முடியும்? என்னால முடியாது ஆண்டவரே, நீங்க பேசாதீங்க, இதை குறித்து நான் முடியாது, முடியவே முடியாது, என்னால இறங்கவே முடியாது, நான் அந்த அளவுக்கு நான் பாடுபட்டு இருக்கிறேன், நான் அந்த அளவுக்கு மன வருத்தப்பட்டு இருக்கிறேன், நான் இதுக்கு மேல எங்க தாழ்ந்து போறது அப்படின்ற ஏதோ ஒரு நீதி உங்களுக்குள்ளே இருக்கலாம், ஏதோ ஒரு நீதி உங்களுக்குள்ள இருக்கலாம். இந்த நான் இதுக்கு மேல எங்க, இதுக்கு மேல எங்க? ஆனா ஆண்டவர் அமைதியா இருந்தார். 100% அந்த காரியத்தை கொண்டு வந்து கடைசில ஆபிரகாம் முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் அமைதியா இருந்துட்டு கடைசில சொல்லுகிறார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை பார்த்து ஆண்டவர் இதே வார்த்தையை சொல்ல போகிறார். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள கர்த்தர் சொல்ல போகிறார். இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள கர்த்தருடைய அமைதியை விட்டு ஆண்டவர் திரும்ப போகிறார். உங்கள் பிள்ளையின் விஷயத்திலே கர்த்தர் இனி அமைதியா இருப்பது இல்லை, உங்களுடைய கடன் விஷயத்திலே இனி கர்த்தர் அமைதியா இருப்பது இல்லை, உங்களுக்கு விரோதமாய் நடக்கிற அந்த யுத்தத்தில் ஆண்டவர் இனி அமைதியா இருப்பது இல்லை, உங்களுடைய எதிராளி விஷயத்தில் ஆண்டவர் இனி ஹல்லேலூயா கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டார். ஆண்டவர் எழும்பி நிற்பார், ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே பதிலை கர்த்தர் அனுப்புவார், கர்த்தர் எச்சரிப்பார், கர்த்தர் உங்களை கர்த்தர் தட்டி கொடுத்து எந்த காரியத்திற்காக நீங்கள் வருத்தப்படுகிறீர்களோ அந்த காரியத்திலே நன்மை உண்டாகும், நன்மை உண்டாகும், அந்த காரியத்திற்கு நன்மையை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் அமைதியா இல்லை என்கிறதை நீங்கள் சீக்கிரமாய் அறிந்து கொள்ளுவீர்கள், அறிந்து கொள்ளுவீர்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கூட சொல்லுவார்கள், இவர்கள் தேவன், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் அமைதியாக இல்லை என்று சொல்லுகிற அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா 100%, 100% கீழ்ப்படிதல் அப்படின்றது பாதி வழியில நின்றுட்டு அல்ல. இன்னும் அதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ குறித்து வேதம் சொல்கிறது, அவர் இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் நாங்கள் நிச்சயமா இந்த காரியத்தை செய்வதில்லை. 100%, 100%. எல்லாரும் ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சு சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களிடத்துல 100க்கு 100 ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க, 100க்கு 100 ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். உங்களை கழுவணும் அப்படின்னு சொன்னா எந்த நீதியும் நம்மகிட்ட இருந்துடக்கூடாது. அப்படி நான் இப்ப இதனாலதான் இப்படி செஞ்சேன். நமக்கு சில நேரங்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒன்ன செஞ்சுட்டு நம்ம நிறைய பேர் நிரூபிப்போம். ஏன் இதை செஞ்ச அப்படின்னு கேட்டா உடனே ஒரு காரணம் சொல்லுவோம், இதனாலதான் இது செஞ்சேன், இதனாலதான் இது செஞ்சேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அந்த காரணமே நம்ம சொல்லக்கூடாது. 100%. ஹல்லேலூயா. இப்ப பாட போறோம், நான் கீழ்ப்படிவேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நீங்க நம்புங்கப்பா, ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பாடலை ஹல்லேலூயா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா சொல்லுவோம். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா சொல்லுவோம். என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா,
ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா? கூழாங்கல்லினால் சின்ன தாவீதுக்கு கோலியாத் விழவில்லையா? செங்கடலிலும் ஜனம் இஸ்ரவேலுக்கு பாதை திறக்கவில்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு அதில் ஒன்றுமே இல்லையா? காத்திருக்கும் உம்மடியாருக்கு அதில் ஒன்றுமே. கைகளை மேல தட்டி சொல்லும், என்ன நம்புங்கப்பா. ஸ்தோத்திரம். திரும்ப திரும்ப நம்புங்க ஆண்டவரே. எல்லாரும் என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே சொல்லிக்கொண்டே. நன்றி அப்பா. என்ன நம்புங்கப்பா. ஹல்லேலூயா. சில காரியத்தை ஆண்டவர் 100% 100% நம்முடைய அர்ப்பணிப்பு அதை கர்த்தர் எதிர்பார்ப்பார். ஆமென். நான் இடையில பாதி வழியில நம்ம விட்டுட்டு போக முடியாது. பாதி வழி வரைக்கும் வந்துட்டு செஞ்சிருங்க ஆண்டவரே, இனி நான் செய்வேன் நம்பிக்கை இல்லையா? இவ்வளவு நாள் நான் செஞ்சிருக்கிறேனே, இனி நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எதிர்பார்க்கிறார். அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நம்மளை பார்த்து நிறைய பேர் பரிதாபப்படுவாங்க. நிறைய பேர் நம்மளை பார்த்து இவ்வளோ ஜெபம் பண்றீங்களே, உங்களுக்கு ஏன் இது நடக்காம போச்சு அப்படின்னு நம்மளை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. என்ன இந்த மாதிரி இந்த மனுஷனை ஒரு சோதனைக்குள்ள நடத்துறாரு அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்மளை பார்த்து நம்மளை ரொம்ப பரிதாபமா நிறைய பேர் பார்ப்பாங்க. ஐயோ, இவங்களுக்கு செய்யணும் ஆண்டவர், இவங்க எவ்வளவு ஊழியம் பண்றாங்க, இவங்க எவ்வளவு ஜெபம் பண்றாங்க, இவங்க எவ்வளவு சர்ச்சுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு வெளி தோற்றத்தினுடைய பார்வைக்கு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் நம்ம கீழ்ப்படுகிறவளை போல ஒப்பு கொடுக்கிறவர்களை போல இருக்கலாம். ஆனா உண்மையாகவே வேதம் சொல்கிறது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ. ஆண்டவர் ஒரு நாள் நியாயக்கேடு நமக்கு செய்யவே மாட்டார். நமக்கு தீமை ஒரு நாள் ஆண்டவர் செய்யவே மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய தேவன் நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. அவருடைய கையில ஒரு நாள் அநீதி இல்லை. நான் நம்புறேன் 100% அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் மனு புத்திரன் அல்ல. அவர் மனம் மாறவே மாட்டாரு. அவர் மனம் மாற மாட்டார். அவரிடத்துல குறைவில்லை. என் தேவனிடத்துல பழுது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரிடத்துல எப்படி பழுது இருக்க முடியும்? அவரிடத்துல பழுது ஒன்றும் இல்லை. பழுது யாரிடத்துல அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, யாரிடத்துல அப்படின்னு சொன்னா, என்ன நான் 100% ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் சில நேரத்தில் ஆண்டவர் எப்படிதான் இருப்பார் அப்படின்னு சொன்னா, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. நிறைய பேர் ஆபிரகாமா இருக்கிறோம். என்ன எப்படி இருக்கணும்னு சொன்னா, கொண்டு வந்துட்டோம் பிள்ளைய, மலை வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஆனா எதுல நிறைய பேர் ஸ்டக் ஆயிடுவாங்க தெரியுமா? அந்த பிள்ளை ஒரு வார்த்தை கேக்குது பாருங்களேன். எனக்கு வேதத்திலேயே ரொம்ப இந்த சம்பவம் என்னுடைய அந்த இடத்துல படிச்சா எப்பவுமே ஒரு 5 மினிட்ஸ் அங்க நின்றுட்டு தான் அடுத்து டிராவல் பண்ணுவேன். அந்த பிள்ளை கேக்குது, என்ன கேக்குது, அப்பா இந்த மாதிரி விறகு கட்டையெல்லாம் இருக்குது, தீவெட்டி இருக்குது, பலிக்கான ஆடு எங்க? அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே. நீங்க 27வது வசனத்தை வாசி, என் தகப்பனே அப்படின்னா வாய் நிறைய அந்த பிள்ளை என்னன்னு கூப்பிடுது சொல்லுங்களேன்? பாசமா அப்பா அப்படின்னு கூப்பிடுது. ஒரு வாலிப பிள்ளை அப்பான்னு கூப்பிடுறது ரொம்ப குறைவு. நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த வாலிப பிள்ளைங்க ஆயிட்டாங்கன்னா அப்பான்னு கூப்பிடுறது குறைஞ்சிடும். ஒருத்தன் யூத்தா மாறுறான் அப்படின்னு சொல்றது எதுல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, அப்பான்னு கூப்பிடுறது குறைஞ்சிடும். அதுலயே அவன் யூத்தா மாறுறான் என்ன அர்த்தம்? அது வரைக்கும் டேடி 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 டேடின்னு 1000 டைம் கூப்பிடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அப்பான்னு கூப்பிடுறது குறைஞ்சிடும். ஆனா இந்த இடத்துல இந்த பையன், ஒரு வாலிப பையன் என்ன சொல்றான்னா, என் தகப்பனே, என் தகப்பனே. உடனே அதற்கு அவரோட என்ன சொல்றாரு, என் மகனே அப்படின்னு சொல்றாரு. இதோ இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இதா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதோ இருக்கிறேன். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னா, தன்னுடைய பிள்ளை கேக்குது, நெருப்பு எடுத்துட்டீங்க, கட்டையை எடுத்துட்டீங்க, ஆனா தகன பலிக்கான ஆட்டை நீங்க என்ன பண்ணிட்டீங்க?
என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்க மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க மறந்துட்டீங்க, நீங்க எடுத்துட்டு வரல, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா இறங்காத மனசும் இறங்குமா இல்லையா? நீங்க இந்த சிச்சுவேஷனுக்கு போனா என்ன பண்ணிருப்பீங்க? உடனே அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் உட்காருப்பான்னு தனியா போயிட்டு ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணி, இன்னுமா என்ன நம்பாம இருக்கிறீங்க, இன்னுமா என்ன நம்பாம இருக்கிறீங்க, இந்த பிள்ளை எப்படி கேக்குது பாருங்க, இந்த பிள்ளைய பலி செலுத்தல அவசியம் இல்லைன்னா நான் கூட்டிட்டு வந்திருப்பேனா, அப்படின்னா கூட்டிட்டு வர மாட்டேன் ஆண்டவரே, உங்களை நான் 100% உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன், எனக்கு பிள்ளைய விட நீங்க தான் ஆண்டவரே முக்கியம், ஆனா இந்த பிள்ளை பேசுறது பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே. ஆனா ஆபிரகாம் ஒன்றும் செய்யல, அடுத்து திரும்ப டிராவல் பண்றாரு, மலை வரைக்கும் டிராவல் பண்ணி கீழே அடிவாரத்துல வந்துட்டாங்க. அங்க வேலைக்காரங்களை நிப்பாட்டிட்டு என்ன சொல்றாருன்னா, நானும் என்னுடைய மகனும் போய் தகன பலியை செலுத்திட்டு நாங்க என்ன பண்ணுவோம், திரும்பி அவருடைய டிராவல் பாருங்க, நிக்கவே இல்லைங்க. எது வரைக்கும் நிக்கல தெரியுமா? நான் நம்புறேன் அந்த பிள்ளைய அந்த கட்டை மேல வச்சு கட்டும் போது சிரிச்சுட்டா கட்டியிருப்பாரு, இல்ல பெரிய வெறியோடைய கட்டியிருப்பாரு. 100 years 100 வயது தாண்டி கிடைக்கிற பிள்ளை, அதுவும் தன்னுடைய பாசம் மொத்தத்தையும் அங்க கொட்டிட்டாரு. ஆண்டவரே சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னுடைய ஏகசுதன் நேசகுமாரன். ஏகசுதன் இந்த லவ் வேர்ட்ஸுக்கு அவ்வளவு மீனிங். தன்னுடைய எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு கொட்டிட்டாரு. ஆனா ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. போ போ போ, இன்னும் அர்ப்பணி, இன்னும் விட்டு கொடு, இன்னும் தாழ்ந்து போ, இன்னும் இறங்கு, இன்னும் மேல போ. எது வரைக்கும் தெரியுமா? எது வரைக்கும்? கத்திய ஓங்குற வரைக்கும். யாரோ ஒருத்தர் பாதி வழியில நீங்க நின்னுட்டு விசுவாசத்தை துவங்கிட்டீங்க, விசுவாச ஓட்டத்தை துவங்கிட்டீங்க, பாதி வழியில நின்னுட்டு இப்ப நீங்க இறங்குங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இல்லை, நீ 100% எனக்கு கீழ்ப்படிவாய் ஆனால், 100% அந்த காரியத்தில் கர்த்தரை நீங்கள் பற்றி பிடிப்பீர்களே ஆனால், அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை நோக்கி கூக்குரல் இடுவேன், நான் அந்த இடத்துல சொல்லுவேன், அந்த இடத்துல பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தரே ஆயத்தம் பண்ணுகிறதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அந்த ஆராதனைக்கு இடையில யாரோ ஒருத்தரிடத்துல நேருக்கு நேரம் ஆண்டவர் என்கவுண்டர் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் சொல்றார், இன்னும் ஒரு குறை உண்டு, என்கிட்ட எந்த குறையுமே இல்லைன்னு அந்த மனுஷன் சொல்றான். ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. அந்த மனிதன் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான், அந்த வாலிபன் சொல்கிறான், ஆண்டவரே என்னிடத்துல சொல்லுங்களேன் ஒரு குறையுமே இல்லை அப்படின்னா. அந்த காலத்துல ஒரு வாலிப பையன் அந்த வேதத்தினுடைய முழு காரியத்தையும் படிக்கிறது அப்படின்றது அவ்வளவு சுலபமானது அல்ல, ரொம்ப கஷ்டமானது. ஆனா ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பட்டுன்னு பதில் சொல்றான். ஆமா, நான் சின்ன வயசுல இருந்தே செஞ்சிருக்கிறேன். எப்போல இருந்து? சின்ன வயசுல இருந்தே செஞ்சிருக்கிறான். ஒன்னும் இல்லை, நான் எல்லாத்துலயும். ஆனா அத்தனை பர்ஃபெக்ஷனா அவ்வளவு தன்னுடைய பார்வைக்கு 100% நல்லவனா இருந்த அந்த மனுஷனிடத்திலே ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு குறைய, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை, சொல்லுங்க, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. 100% சரியா இருந்த மனுஷனிடத்திலேயே பரிசுத்தமாக வேண்டியது ஒண்ணு இருந்துச்சு. அப்போ உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் நம்ம சில நேரத்தில் ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட எந்த நீதிகேடுமே இல்லை, எந்த பரிசுத்த குலைச்சலுமே இல்லை, எந்த அநியாயமே நம்ம இடத்துல இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆராய்ஞ்சு பாருங்க, தேவனிடத்துல போங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவாரு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அந்த குறைய நம்ம நிவர்த்தி ஆக்கணும்னா, ஆனா வேதம் சொல்லுது, அந்த மனுஷனுக்கு எல்லாத்தையும் பண்ணினாலும் எதை விட்டு கொடுக்க முடியல, சொல்லுங்க. அந்த ஒன்றை மட்டும்தான் அர்ப்பணிக்க முடியல, அந்த ஒன்றை மட்டும்தான் விட்டு கொடுக்க முடியல. ஆனா ஆண்டவர் அவனிடத்துல எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஒன்றை மட்டும்தான் எதிர்பார்த்தாரு, அந்த ஒன்று மட்டும்தான் விட்டு கொடுக்க எதிர்பார்த்தாரு. சிஸ்டர், பிரதர், ஒன்று நினைச்சுக்குங்க, சிலரை பார்த்து ஆண்டவர் இப்ப செருப்பு நீ போடாத அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இங்க இருக்கிறவங்க பார்த்து, நிறைய பேரை பார்த்து, நீ ஷூவே யூஸ் பண்ணக்கூடாது, நீ செப்பல் தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, கிட்டத்தட்ட 80% பேரு அவ்வளவுதான், ஆமா நான் செருப்பு நான் ஷூ போட மாட்டேன், செருப்பு போடுவேன்னு ஒப்பு கொடுத்துருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு 10 பேர் இருப்பாங்க,
அவங்க வந்து நான் உதாரணத்துக்கு சொல்றேன், அதையே தான் பழகியிருப்பாங்க, அதுலயே அவங்க அடிமைத்தனமா இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஈஸியா விட்டுருப்பாங்க. எப்பா ஷூக்கு மாத்தி செருப்பு போடுறது என்ன பெரிய விஷயம்னுவாங்க. ஆனா அந்த மனுஷனால அதை விட்டு கொடுக்க முடியாது. உங்களிடத்துல சில நேரத்துல ஆண்டவர் அந்த ஒன்றை மட்டும்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒன்றை மட்டும்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை ஏதோ ஒன்று இருக்கலாம், ஏதோ ஒரு நீதியா இருக்கலாம், ஏதோ ஒன்று உங்க இருதயத்துல ஓட்டி. ஆனா உங்களோட ஆண்டவர் யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் நேருக்கு நேர் பேசிட்டே இருக்கிறாரு. உன்னிடத்துல ஒண்ணு உண்டு, அதுக்கு மட்டும் நீ கடைசி வரைக்கும் போவாயானால் ஆண்டவருடைய அமைதி மாறும். கர்த்தர் பெருவெள்ளம் போல சத்தமிட்டு பேசுவார். உங்க பிரச்சனைக்கு நேராக ஆண்டவர் பேசுவார். கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டார். அவர் அமைதி உள்ள தேவன் அல்ல. அவர் பார்த்து விட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. எனக்காக நீதி செய்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்குறவங்க அப்படியே கண்களை மூடி, நீங்க யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுவாருன்னா அந்த விஷயத்தை ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாருடைய பார்வைக்கும் ஒரு கெட்ட பேர் கூட இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென்.